கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு நான் பாடுறது வேணால் கொஞ்சம் முக்கியம் இருக்கலாம். பட் லொக்கேஷன் பார்த்தீங்களா என்ன தாறு மாறா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் மக்களே, ஜில்லா படத்தில் வர கண்டாங்கி பாட்டு எடுத்த எல்லா லொக்கேஷனுமே நம்ம ஜப்பான் கியோட்டோவில் தான் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே தாறு வரான லொக்கேஷனு. இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னு சொல்லிட்டு மட்டும் ஷார்ட்டாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஏரியாவை நம்ம சுற்றி பார்க்கலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? இங்கேயும் உங்களுக்கு கூகுள் மேப்புன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது சொல்கிற டயத்துக்கு தான் பஸ்ஸு ட்ரெயின்லாம் வருது. அழகாக நம்ம போயிட்டு ஸ்டேஷனில் இல்லை பஸ் ஸ்டாப்பில் நின்னால் மட்டும் போதும், பக்காவாக நம்ம லொக்கேஷன் போய் சேர்ந்துடலாம். ஆர்ஷியாமா போகிறதுக்கு ஒன்றும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் வரும்னு கூகுள் சொல்லுது. பார்ப்போம். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ரைடாங்க. இந்த ஊரில் ஆல்ரெடி நம்ம பார்த்தா மாதிரி எங்கே ஏறினாலும் எங்கே இறங்கினாலும் நம்மளுக்கு ஒரே ஃபேர் தான், 230 yen. நம்ம ஸ்விக்கா கார்ட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காருவோம், பஸ் வந்து ஏறி போகலாம். கிளைமேட் செம்மையாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ நடந்து வர வழியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் அதனாலேயே மக்கள் எக்கச்சக்கமாக நடக்கிறாங்க, சைக்கிளில் போகிறாங்கங்க. என்ன ஒரு லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கியோட்டோவில் வந்து உங்களுக்கு சைக்கிள் ரெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். டூரிஸ்ட்டு இந்த யூரோப்பியன்ஸாக வந்தாங்கன்னா சைக்கிள் ரெண்டல் எடுத்துன்னு தான் சுற்றுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட சைக்கிள் ட்ராக்ஸ் அண்ட் வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சைக்கிள் வந்து எடுத்துக்கோங்க. அவங்க இங்கே வந்து அதை பைக் அப்படின்றாங்க, எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து பைக் அப்படின்றாங்க. எவ்வளோ ரெண்ட்டுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. காலியாக இருக்குது. ஆர்ஷியாமா பஸ். ஆக்சுவலாக பஸ்ஸில் கொஞ்சம் கீழே போகுதுங்க நம்ம ஏறத்துக்காக. பின்னாடி போய் செட்டில் ஆயிரும். நல்ல சில்லு சில்லுன்னு இருக்குது பஸ்ஸு. இந்த ஊரில் ஆக்சுவலாக இப்போ பஸ்ஸு ஷிஃப்ட்டு மாற்றிக்கிறாங்கங்க. நம்ம ஊரில் டெப்போல் நிப்பாட்டிட்டு பஸ்லேருந்து டிரைவர் மாறுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குது. இங்கேருந்து வரவர் அவருக்கு ஒரு 4 தடவை குனிஞ்சு வணக்கம் வைக்கிறாரு, இறங்கி போயிட்டு அவரு ஒரு 4 தடவை குனிஞ்சு வணக்கம் வைக்கிறாரு. எம்ப்ளாயீஸுக்குள்ளே எவ்வளோ மரியாதை கொடுத்துக்கிறாங்க பாருங்களேன். நம்ம ஊர்லேயே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அது வேறு மேட்ரு. பட் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக மரியாதையாக இருக்கிறது தான் வந்து சான்ஸே இல்லைங்க. ஜாப்பனீஸ்ட்டை மட்டும்தான் வரும். இப்போ நீங்களே வந்து ஏதாவது இப்போ நான் வந்து தெரியாமல் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டேனாலும் செக்யூரிட்டி எங்கேருந்து ஓடி வந்துட்டு டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் சாரி சாரி அப்படின்னு அவர் என்கிட்ட சாரி கேட்டு வணக்கம் வைப்பார். இங்கே நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி, கெட்ட விஷயம் செஞ்சாலும் சரி, நீங்கள் திருத்திக்கிறதுக்கு 1000 வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இதான் நல்ல செஞ்சிட்டிங்கனாலும் கெட்ட செஞ்சாலும் அவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க, இல்லை அவங்க தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட தான் மரியாதையே எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும்பா. ஸோ ஒரு ஷிஃப்ட்டு சேஞ்சு கூட இப்படி தான் நடக்குது ஜப்பானில். சூப்பர் சூப்பர். மரியாதைனா இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஒன்று வந்துட்டோங்க, ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட ஸ்டாப் வந்துடும். சரியான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடம் பேர் தான் ஆர்ஷியாமா. இங்கே வந்து ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக் ட்ரெயின் ரைடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அழகான செக் டேம். இங்கே குளிக்க விட்டாங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகள் இங்கெல்லாம் இல்லை. அப்படியே சுற்றி பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஓசம் ப்ரோ. பஸ் அழகாக உங்களை இங்கே வந்து இறக்கி விட்ருவோம். இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணால் மட்டும் போதும், பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். அங்கே தான் அந்த கண்டாயங்கி சாங்கோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஆக்சுவலாக நம்ம நேற்று தேடி கிடைக்காத அந்த திறமைசோ ஐஸ்கிரீம் வந்து இங்கே இருக்குங்க. வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 2:05க்கு ட்ரெயினு. ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். பயங்கரமான ஏரியாவாக இருக்கும் போல இருக்குது. இது ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. இங்கே பிக்கிள்டு குக்கும்பர்னு ஒன்று இருக்கான், அதுவும் சரி டேஸ்ட்டாக இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து ரைஸில் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதை பேக் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் முக்கி தருவாங்களாம், அதுவும் நல்லாயிருக்குமா. ஸோ கியோட்டோவில் உங்களுக்கு வந்து வீகன் டிஷ்ஷஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் எக்கச்சக்கமாக கிடைக்குமா. நைஸ் நைஸ். பொறுமையாக ட்ரை பண்ணுவோம் இதெல்லாம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறோங்க. பட் ஷாப்பில் போய்ட்டு நம்ம அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கணும்னா அதில் நிறைய சுகர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ பர்பஸே நம்மளுக்கு சால்வ் ஆக மாட்டேங்குது. வீட்லேயே சூப்பராக ஜூஸ் போடுறதுக்காக ஒரு செம்ம யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருக்கோம். அதுதான் அகாரோவோட இந்த ரிஜென்சி எலக்ட்ரிக் சிட்ரஸ் ஜூஸர். 650 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக சாத்துக்குடியில் எவ்வளோ கஸ்டமர் ஜூஸ் போடுறது இல்லை அழகாக போட்டுடலாம். இதாங்க நம்மளோட 350 வாட் சிட்ரஸ் ஜூஸர். இதில் 100% காப்பர் காயில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்ட் டிசைன் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்
ஸ்டீல் பாடி கொடுத்துருக்கனால நல்லா ஸ்டெடியாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் மேல நம்மளுக்கு ஒரு அலுமினியம் லீவர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பிரஸ் பண்ண போறோம் வித் ஒரு ரப்பர் கிரிப். இங்க உங்களுக்கு 2 சைஸான கோன் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பழம் போடுறீங்களோ அதுக்கு தேவையா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 2 ஃபில்டர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர், இது ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபில்டருங்க. ஜாலியோட சைஸ் பெருசா வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பல்ப் வரும். அப்படியே ஸ்லைட் பண்ணி ஜாலி சைஸ் சின்னதாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மி பல்ப் தான் வரும். இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியா எடுத்து கூட நீங்க க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதான் உங்களுக்கு 650 ml கொண்ட ஜூஸ் டேங்க். ஜூஸ் டேங்க்ல உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்பவுட் இருக்குங்க. இது ஸ்ட்ரைட்டா வச்சீங்கன்னா ஜூஸ் டேங்க்லயே கலெக்ட் ஆகும். இப்படி கீழே டில்ட் பண்ணிட்டீங்கன்னா டம்ளர்ல வந்து விழுந்துரும். இந்த பெரிய கோன் நீங்க போடணும்னு நினைச்சாலும் சின்னதை போட்டுட்டு அது மேல தாங்க பெரிய கோனை நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுல 6 ஆம்பியருக்கான பவர் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மொசம்பி சாத்துக்குடி ஜூஸ் தாங்க போட போறோம். சாத்துக்குடி கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றனால பெரிய கப் தாங்க யூஸ் பண்றோம். இது கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இப்படி பிரஸ் பண்ணா போதும் ஜூஸ் அழகா வந்துடும். உள்ள அப்படியே நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கு தனியா பவர் பட்டன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணாலே ஆன் ஆயிடும். சீட்ஸ் அதுக்கப்புறம் பல்ப் எல்லாம் மேலேயே செட்டில் ஆகிடுங்க. நல்ல க்ளீனான ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிறதுனால ஜூஸ் எல்லாம் டேங்க்ல கலெக்ட் ஆயிருக்கு. கிளாஸை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணா ஜூஸ் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே ஆரஞ்சு ஜூஸ் போட்டுடலாங்க. இதில் நம்மளுக்கு நிறைய பல்ப் வேணுன்றதுக்காக இந்த ஜாலி செட்டிங்கை பெருசாக வச்சுக்கிறேன். ஒரு ஃபில்டர் மட்டும் தான் போட போகிறேன். ஸ்மால் கோன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சின்ன சைஸில் தானே இருக்கு. எஸ்டி வச்சுட்டு அப்படியே குடிப்போம். ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகுது பார்த்தீங்களா. ஃபைனலாக லெமன் ஜூஸ் போட்டு முடிச்சிடலாங்க. இதை ஃபைனலாக லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வாஷ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இது எப்படி ரிமூவ் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. சியர்ஸ். இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கல்போ ஒரு ஆரஞ்சு அடிக்க வேண்டியதான். நல்லா பல்பியாக பக்காவாக இருக்குது. இதுதாங்க அந்த பிக்கிள்டு குக்கும்பர். ஒரு குக்கும்பர் 150 ரூபா கொடுத்து வாங்க கொஞ்சம் டூ மச் தான். பட் இருந்தாலும் இந்த ஊர் ஸ்பெஷல் அதுதான். யா தேங்க்யூ. சூப்பராக இருக்குல்ல டிஸ்பிளே வச்சுருக்கிறது. எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உப்புலலாம் முக்கி வச்சுருப்பாங்க போல இருக்கு. உப்பு மட்டும் இருக்க மாதிரி இல்லை, வேறு என்னென்னவோ ஐட்டம்லாம் இருக்க மாதிரி இருக்கு. பட் நைஸ். அதே வெல்ட்ரிக்கா தான், வேறு ஸ்பெஷலாலாம் இல்லை. ஓகே வாங்க போகலாம். கியோட்டோனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் போல இருக்குங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாப்பாடு கவுண்டர்ஸ் இங்கே. ஸோ இதுதான் இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா இந்த லொக்கேஷன் வந்துடும். அத்தாடி எவ்வளோ வெரைட்டிடா சாப்பிட்றதுக்கு. நிறைய விஷயம் வீகனில் இருக்கிறனால டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த பேம்புலாம் எந்த அளவு குளிர்ச்சி தருன்றது இப்போ தாங்க தெரியுது. வெயில் அவ்வளோ கோட்டுன்னு காட்டிச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏசி ரூம்குள்ளே பூந்தா மாதிரி இருக்குது. நல்லா குளுன்னு சூப்பராக இருக்குது கிளைமேட். அப்படியே த மேஜிக் ஆஃப் பேம்பூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நீங்கள் கல்லறையா திடீர்னு உள்ளே ஏதோ இருக்குது. அப்படி பாருங்கள். இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த கல்லறைக்கும் நைட்டில் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் லொக்கேஷனு. ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஆமாம். ஸோ இந்த பேம்பு ஃபாரஸ்ட் அந்த காலத்தில் வேறு ஏதோ இதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ இது வந்து பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கியாச்சு. இங்கே வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக கூட்டம் வருமா மக்களே. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்லியாக வரீங்களோ அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க. பட் கஷ்டம்தான் நீங்கள் ஏர்லியாக பிளான் பண்ணி வரதெல்லாம். இங்கே ட்ரெயின் வர போது போல் இருக்குது. வாங்க சீக்கிரம் போய் பார்ப்போம் ட்ரெயினை. இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் தாங்க. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் 1000 அர்த்தம் வச்சுருக்காங்க ஜாப்பனீஸ் மக்கள். ஸோ எங்கள் கையை கழுவிட்டு நீங்கள் எதாவது விஷ் இருந்தால் எழுதி இந்த மாதிரி போடலாம். அது எவ்வளோ ஆர்கனைஸ்டாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது அவங்களோட டெம்பிள் மாதிரி ஏதோ போல். அப்படியே நடந்து உள்ளே போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பூச்சி என்ன சவுண்டாக கற்றுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் ஆக்சுவல் பேம்பு ஃபாரஸ்ட்குள்ளேயே நம்ம வரோம். ஸோ உள்ளே போக போக உங்களுக்கு ரொம்ப அடர்த்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. லைட் எவ்வளோ குறைஞ்சிச்சு பாருங்கள் இந்த இடத்துல. வெளியில் எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும் இந்த ஏரியா அப்படியே டார்க் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த ஜாம்பு ஃபாரஸ்ட்டு. மேலே போக போக போக
ஏதோ பயங்கர அப்பில் மாதிரி ஏறுது இது. இதோட முடிவு அந்த சைடு என்ன இருக்கும் தான் தெரியல. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. சரியான ஸ்பாட்டு ப்ரோ. கண்டிப்பாக வரணுங்க நீங்கள் இந்த கியோட்டோக்கெலாம். அப்போ தான் அந்த ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்க அந்த ரொமான்டிக் ட்ரெயின் ரைடுன்றது இந்த அக்கீல தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இதோட டிக்கெட் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட கேஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நேரில் வந்து எடுக்கலான்னு வந்திருக்கேன். பார்ப்போம் இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்குதான்னு. இல்லைனா அடுத்த ட்ரெயினில் போய்க்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நமக்கு 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஈவினிங் 4 மணி வரைக்கும் லாஸ்ட் ட்ரெயின் நினைக்கிறேன். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் அங்கே உங்களுக்கு போகிறதுக்கு. பார்த்துடலாம் எப்படி இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸுன்னு. ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான் ரைடு, அதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த மலைக்குள்ளே அழகாக வந்து நதிக்கடை ஓரத்தெல்லாம் போகுமா. இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலாம் வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சரியா? ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் ஓடுது. நீங்கள் அதில் போய்ட்டு கூட இதில் அப்புறமா வரலாம். லெட்ஸ் கெட் இன். டிக்கெட் கவுண்டர் மேலே எங்கே இருக்குது? ஆக்சுவலாக அக்கா இங்கே சோல்ட் அவுட் அப்படின்னு போட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கல ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு ஆள்னோடனே பிரச்சனை இல்லை கொடு அப்படின்ட்டாங்க. எப்பயுமே சோலோவாக வரதில்ல. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்கிட்ட இப்போ கேஷ் அதிகமாக இருக்குது, அதான் பிரச்சனை. திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும் நிறையா. அதனாலேயே நான் நிறைய கார்டு ப்ரிஃபர் பண்ணாமல் கேஷாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இங்கே எல்லா இடத்துலையும் இப்போ கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகே ஓகே, தேங்க்யூ, ஹரிகாத்தோ. பக்கா போய் ஏறிக்கலாம். நீங்கள் எப்பவுமே சோலோவாக வந்தீங்கனால ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இதுதான் அந்த ரொமான்டிக் ட்ரெயின் உங்களுக்கு. இதுக்கே ரொமான்டிக் ட்ரெயின்னு மெயினாக பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஆட்டம் சீசனில் இந்த ரூட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க. நல்லா கலர் கலராக இருக்குமா. ப்ளஸ் செரி பிளாசம் சீசன்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் இங்கே நிறைய பேர் வந்து தேங்க்யூ. ஸோ அந்த நேரத்தில் இங்கே வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ்லாம் கூட பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரொமான்டிக்காக இருக்கும் லொக்கேஷன். இது மிச்ச ஜேஆர் ட்ரெயின்ஸ் மாதிரி ஃபுல்லி கவர்லாம் இல்லைங்க. நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக ஓப்பன். ஸோ நீங்கள் வந்து அழகாக உங்களோட இதை என்ஜாய் பண்ணிக்கலாம் காற்று வாங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் போகுது, பக்கத்தில் சத்தம் கேட்குதா? அது வந்து ஜேஆர் ட்ரெயின், ஜப்பான் ரயில்வேஸோட ட்ரெயின் வந்து. அது ஃபுல்லாக கவர்டு ஏசி. இதே ரூட்டில் போகாதது, அது வந்து டனல்ஸ்குள்ளே போயிடும். பட் நம்மளோட இந்த ரொமான்டிக் ட்ரெயின் வந்து அழகாக ஆற்றுக்கு நடுவுலையும் மலையில் சுற்றி சுற்றியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகுங்க. ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து ரொமான்டிக் ட்ரெயின் கியோட்டோன்னு போட்டிங்கனாலே கூகுளில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு அதே டிக்கெட்டை கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எதுவும் நீங்கள் தனியாக எங்கேயும் காட்டலாம் கூட தேவையில்லை. ரொமான்டிக் இந்த இடத்துலயே ஆரம்பிக்கிறாங்க, தெரியுதா? சூப்பராக இருக்குங்க ட்ரெயின் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ட்ரெயினும். பேரே ரொமான்டிக் ட்ரெயின் தான் இதுக்கு. நான் வண்டியோட கம்ப்ளீட் புக்கிங் ஸ்டேட்டஸும் பார்த்துருந்தாங்க. ஒரு நாளைக்கு 5-6 சர்வீஸ் இருக்குல்ல, அதில் கார் நம்பர் 5 மட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் புரியுது. 5 பாருங்களேன், கம்ப்ளீட்லி ஓப்பனாக இருக்குங்க. இன்ஜினுக்கு அப்புறம் இருக்க 5. ஸோ இந்த 5க்கு டிக்கெட் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டங்க. இந்த டூரிஸ்ட் ஏஜென்சி மூலிமா வரவங்களாம் பட்டுன்னு முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு 4ல் தான் கிடச்சிருக்கு. அதில் சைடெல்லாம் ஓப்பனு, மேலே மட்டும் வந்து க்ளோஸ்டு. இவங்க பிளான் பண்ணுறது ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கோச் வந்து ஒதுக்கிடுறாங்க. இங்கே 2 கோச் தான் நிற்க முடியுன்றதுனால வெறும் 2 கோச்சுக்கான புக்கிங் மட்டும்தான் இந்த ஸ்டேஷனை எடுக்கிறாங்க. 3 கோச் வந்து முன்னாடி ஸ்டேஷன்லேயே முடிச்சிடுறாங்க. என்ன பிளானிங்கில். சூப்பராக இருக்கும் வை. கீழே ஆக்சுவலாக ஒரு ரிவர் போகுதுங்க. அந்த ரிவரில் வந்து ரிவர் ராஃப்டிங்லாம் போயிட்டு. ஓகே ஓகே.
தலைவர் என்ன நினச்சாரு தெரியல, நம்ம டிக்கெட்லான்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் டிக்கெட்டை காமிச்சோடனே ஓ ஐம் சாரி மை மிஸ்டேக் அப்படின்றாரு. சரி விடு, என்னவோ நினைக்கட்டும். இந்த ஊரில் டிக்கெட் இல்லாமல் ஏற்றவே மாட்டாங்க எந்த இடத்துலையும். காட்டுக்குள்ளார நம்மளுக்கு ஒரு ஸ்டேஷன் வேறு வருதுங்க. ஸோ இங்கே நீங்கள் இறங்கினாலும் இறங்கிக்கலாம். பக்கத்தில் ரோடு போகுது, அந்த பக்கம் ட்ரெயின் ட்ராக் போகுது, அதெல்லாம் வேறு மேட்டர். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட்டான ஒரு ரூட். இது இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக நம்ம ஊட்டி மலை ரயில் மாதிரி பின்னாடிலேருந்து புஷ் தாங்க பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஹில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஒரு ரூட்டு தாறுமாறாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், சூப்பராக ரிவர் ராஃப்டிங் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ரிட்டர்ன் வருது. நீங்கள் ரிவர் ராஃப்டிங்கில் கூட வரலாம் போல இருக்குது. தலைவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பேசிக்கிட்டே இருக்காரா? அந்த சவுண்ட் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மிச்சப்படி இட்ஸ் குட் ரைடு தான். ஒரே விஷயம் சொல்லிக்கிட்டா, இந்த ரைடு எவ்வளோ நல்லா இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க 20 நிமிஷமும். அதனாலேயே நேச்சரோட சவுண்டும் கேட்கல, நம்மளால என்ஜாய் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. இப்போ கூட நிப்பாட்டாமல் 20 நிமிஷமா என்ன பேசுகிறாப்போல எனக்கு தெரியல. இங்கே லோக்கல் மக்கள்லாம் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தூங்குறாங்க. இது வந்து இதுக்காக ஸ்பெஷலாக வர்றது ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின். இது மரியாதையே இல்லை இந்த ஊரில் டூரிஸ்ட் ட்ரெயினுக்கு. ஏதோ ஒன்று ரைட்டு முடிஞ்சிருச்சு, வாங்க இறங்கி பேசுவோம். தலைவன் நிப்பாட்டவே போகிறதில்ல, எவ்வளோ நேரம் இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்க. இல்லை கொஞ்சம் நிறுத்துவே. நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, பட் ஐ ஹேவ் டு மென்ஷன் திஸ். இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் கைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் நாய்ஸ் பொல்யூஷனை தாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண விட மாட்டுறாங்க. இதுவே இல்லை, இது பேசிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குமா? 20 நிமிஷமும் 9 அதாவது அது உடனே நீ தானே 30 நிமிஷம் வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இது வேற அது வேற. இப்படி வச்சுப்போ, புரிஞ்ச மொழியில் பேசுகிறதும் புரியாத மொழியில் பேசுகிறதும். இப்போது சில பேருக்கு வந்து வேறு தான் மொழி, ஜெர்மனோ அதெல்லாம் கற்றுக்கும் போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கலாம். அது ஒருவேளை எனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. சரி விடுங்க. சரி, இந்த 5வது பெட்டியை மட்டும் வந்து சுற்றி பார்த்துடலாம். நம்ம தலைவன் வந்துடுவான். நோ இங்கே நீ ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க. இந்த பெட்டியில் உங்களுக்கு டிக்கெட் கிடச்சா போட்டுக்கோங்க. 5th கார் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக விஸ்டோடம் எஃபெக்டில் பக்காவாக இருக்கீங்க. நான் வந்து சும்மா நிற்கிறேன்ப்பா அப்படின்னா அது கூட நோ அப்படின்ட்டாப்புல. ஹலோ, இறங்குவோமா? சூப்பர் பியூட்டிஃபுல். நல்ல ஒரு டீசல் இன்ஜின் ரைடுங்க. கும்முன்னு போயிட்டு கும்முன்னு வரலாம். நீங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ கரெக்டாக வண்டி எடுக்க போகிறாங்க. வண்டி கிளம்புறதை பார்த்துட்டு நம்ம போகலாம். பட் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணனா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு பழக்கப்பட்டது இல்லையா, ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து நம்ம அசால்ட்டாக தலையை உள்ளே விட்டு வெளில எடுப்போம். அதாவது கொஞ்சம் சேஃப்டியோடு பண்ணால் பரவாயில்ல, அதுவும் ரொம்ப வந்து நம்ம தற்கொலைத்தனமாக பண்ணக்கூடாது. பட் சொல்கிறேன், சேஃப்டியில் ரொம்ப ரொம்ப கன்சர்னாக இருக்காங்க. ஸோ வண்டி எடுக்கிறாங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு போகலாம். அழகாக தான்ப்பா இருக்குது வண்டி. ரொமான்டிக் ட்ரெயின். இந்த ட்ரெயின் கூட பக்கா டைமிங்க. சொன்ன டயத்துக்கு வந்து சொன்ன டயத்துக்கு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். பியூட்டிஃபுல். நம்மளால நிப்பாட்டவே மாட்டார் போல. எல்லாம் ஜாலியாக டாட்டா கட்டுறாரு. இதெல்லாம் ஒன்லி ஜப்பான் திங்ஸ். இல்லை சிரிச்ச முகத்தோடு டாட்டா கட்டுறது. அரிகாத்தோ, தேங்க்யூ. நம்ம இப்படியே நடந்து ஜிஆர் லைனுக்கு போக வேண்டியதான். பக்கத்தே ஒரு ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜேஆரோட மெயின் ஹை ஸ்பீட் லைன்ஸ். அதில் இதோட டிக்கெட் விலை 4ல் 1 பங்கு தான். இதில் நம்ம வந்து டிக்கெட்டு 880 ரூபா, அதாவது 880 yen கொடுத்து வந்தோம். நம்ம ஊர் பணத்துக்கு சுமார் ஒரு 500 ரூபா வரும் இந்த டிக்கெட்டு. 20 நிமிஷம் ரைடு 500 rupees. இதே நம்ம ஜேஆர் லைனில் டேரெக்டாக சிட்டிக்கே போக போகிறோம், அதுக்கே 220 yen தான், 100 ரூபா தான். ஸோ இதான் வித்தியாசம். டூரிஸ்ட் ட்ரெயின்னால கொஞ்சம் அந்த ரேட்டு, பட் ஒர்த்துங்க, ட்ரை பண்ணலாம். இப்போ இல்லை, இப்போ ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து உங்களோட இந்த சீசன் வரும் பார்த்தீங்களா,
அந்த ஆட்டம் ஸ்ப்ரிங்கு பிளாசம் சீசன்லாம் அந்த டைத்துலாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்போம், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்தால் இப்போ நார்மலாக நம்ம ஊரில் போகிற மாதிரி ஒரு ரைடு, அவ்வளோதான். நத்திங் ஸோ ஸ்பெஷல், பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோதான். ஓகே, ஐ திங்க் இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் தான் பேசினேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இடத்துலையாவது வந்து பொட்டிக்கடை மாதிரி வைக்க விடுங்க, மக்களும் அப்போ தான் வந்து அது வழியாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பொட்டிக்கடை இருக்குங்க. பொட்டிக்கடை மீன்ஸ் குட்டி கடை. இந்த தம்பி அப்போத்துலேருந்து 4 தடவை ஹைக் கட்டாப்புல, நல்ல தம்பிப்பா. ஸோ இங்கே நீங்கள் வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே மிஷின் லாபம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக மக்களும் பண்ணட்டுமே, அவ்வளோதான், சிம்பிள். என்னன்னு தெரியல, இந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறையாவே பொட்டிக்கடை இருக்குங்க. நல்ல ஒரு கிராமம் மாதிரி வந்துட்டோம் போல் இருக்குது. நம்ம அந்த மலைக்கு பக்கம் ஒரு கம்ப்ளீட் சிட்டி, மலைக்கு இந்த பக்கம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிராமம் மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அந்த சைடில் திருப்புறம் பாருங்களேன். ஸோ இங்கே சில அம்மாக்கள் வந்து ஃப்ரூட்ஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிஹெச் எவ்வளோ தெரியுமா? 600 yen. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. வாங்க அப்படியே நடந்து போகலாம். இங்கேருந்து அப்படியே ஜாலியாக காலார ஒரு 7-8 நிமிஷம் நடந்தால் அங்கே இருக்குது நம்மளோட JR ஸ்டேஷன். சுற்றி பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம க்ரீனிஷாக இருக்குல்ல, வாவ். பட் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்ஷன்ன்றது நம்ம ஊர் அளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் எங்கே போனாலுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப சூப்பராக போயிடலாம். ஜப்பானில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் வண்டியோ இல்லைனா கேபோ எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று 9 நிமிஷத்தில் வண்டி இருக்குது. நேராக ஏறி கியோட்டோ ஸ்டேஷனில் மாறி நெக்ஸ்ட்டு கண்டாங்கி லொக்கேஷனுக்கு போக வேண்டியதான். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளே போயிடணுங்க. லாசனுக்குள்ளே போகிறோம், கண்டிப்பாக தான் வாங்க வச்சுருவாங்க, அது உறுதி தான். ஏசி நல்லாயிருக்கும்ல, அதுக்காக மெயினாக. ஆஹா, ஸ்டோர் கோனா என்னன்னு தெரியுமா? ஜப்பானில் இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான். பொறுத்து வருமா? என்ன எடுக்கலாம்? சாரி, வேறு என்ன ஜூஸு இல்லை இன்றைக்கி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுவோமா? ஐஸ்கிரீம் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க, இருங்க. இந்த விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேனே இல்லையான்னு தெரில. இந்த ஊரில் நிறைய இடத்துல ஃப்ரீ வாட்டர் கிடைக்கும், அது ஓகே. பட் இருந்தாலும் தண்ணியை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா தண்ணி 1/2 லிட்டரும் ஜூஸ் 1/2 லிட்டரும் ஒரே விலைங்க. கொக்கோ கோலாவும் 109, தண்ணியும் 107. ஸோ அப்படி தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து பெரிய பாட்டில் எடுத்துக்கலாம். பெரிய பாட்டில் எடுத்தால் 100 yen தானா? புரியுதா எப்படி வித்தியாசம்னு சொல்லிட்டு அவங்களும் பெரிய பாட்டில் வாங்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் கம்மி பண்ணணும். ஜப்பான் எது செஞ்சாலும் அங்கே ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன தொண்டை வலி என்ன சளி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஐஸ் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எவ்வளோ விலை? 322 yen போட்டிருக்கு, பட் இட்ஸ் ஓகே. இப்போ பில் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம். இந்த ஊரில் பார்த்தீங்களா ஐஸ்கிரீம் கூட எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஐஸ்கிரீமுக்கு என்ன ஒரு பேக்கிங் பார்த்தீங்களா? அப்பா செம்ம க்ரீமியாக இருக்குங்க. செம்ம ரிச் ஐஸ்கிரீம் போல். இதுலேயும் ஜப்பான் குவாலிட்டி இருக்குமோ? சரி, ரொம்ப பண்ண வேணாம், ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபைனலி ஒரு நல்ல சீட்டுங்க. அந்த சைடு சீட்டில் உட்காந்து முதுகெல்லாம் வலிக்கும். இது எவ்வளவோ பெட்டர். இந்த மாதிரி சீட்டில் உட்காந்து போனால் நல்லா தூங்கவா செய்யலாம். கிட்டத்தட்ட 24 நிமிஷம் டோக்கியோ ஸ்டேஷன் போகிறதுக்கு. கும்தா வந்து அப்படியே உட்காந்து போகலாம், தூங்கிடுறேன், அதான் பெஸ்ட்டு. ஏன்னா அடுத்த இடத்துல ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும். நம்ம அந்த ட்ரெயினில் வந்தாலும் அதே ரூட்டு தான், பட் இதில் ரொம்ப அதிகமாக டனல்குள்ளே தான் போவோம். சீனரின்றது ரொம்ப கம்மியாக தான் வரும். தெரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? 1-2 ரிவர் கிராசிங் தான் வரும். அதில் நம்ம ஃபுல்லாக ரிவர் படுகையிலேருந்தே வருவோம். எத்தனை டனலு! சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதான், 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தான் இந்த பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே கியோட்டோ ஸ்டேஷனில் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட வெளில தெரியல, அந்தளவுக்கு மூடி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இங்கே மேலே இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது, இங்கிலீஷில் ஒரு பேசுவாருன்னு சொன்னாங்கங்க. இப்போ விட்டு விசாரிச்சு பார்த்துருந்தேன், இங்கேருந்து வேறு ஏதாவது லொக்கேஷன் போகிறதுக்கு புல்லட் ட்ரெயின் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையே ஒரு நிமிஷம் சுற்றிருச்சுங்க.
புல்லட் ட்ரெயின் இல்லாமல் நீங்கள் ஜப்பானில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் போல இருக்குது. பார்க்கலாம் அது ஒரு சேலஞ்ச் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது லாஸ்ட் ட்ரெயின் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போக போகிறோம். இது வந்து நாராக்கே போகுதாங்க. நைஸ். நம்ம நாராலாம் போனோன்னா இந்த வண்டிலே போயிடலாம் போல இருக்கு. அப்புறமா இப்போதைக்கு நம்ம 2 ஸ்டாப்பில் இறங்கி கியோட்டோ தான் சுற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் மேஜிக்கல் ஸ்பாட் இதுதாங்க, ஃபுஷிமி இன்னாரி. என்ன அட்டகாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 100 பில்லர் இல்லை 1000 பில்லருக்கு மேலே இருக்காங்க. இந்த மலை உச்சி வரைக்கும் அது போகுமா, உங்களால் முடிஞ்சால் அது ஃபுல்லாக ஏறி பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளால் ஏற முடியுது. ஸ்டார்டிங் தான் பயங்கர கூட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கூட்டமே இருக்காதுன்றாங்க. ஆஸ் பர் கூகுள் இன்னாரானா வந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு டைனிட்டி, அதாவது கடவுள் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஃபுஷிமி இன்னாரானா அந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள்ன்றாங்க. ஸோ இங்கே வந்து ஜாப்பனீஸ் மக்கள் நல்லா ப்ரே பண்ணிட்டு போவாங்களாம், ஒரு நல்ல ஹார்வெஸ்ட்டுக்காகவும் அதுக்கப்புறம் நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலையை நீங்கள் மொத்தமாக ஏறி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 1.5 to 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுமாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் நானும் பார்த்தேன். சரி வாங்க எவ்வளோ தூரம் ஏற முடியுது ஏறுவோம். கண்டிப்பாக உச்சி வரைக்கும்லாம் போக முடியாது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போங்க. என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்கோ இல்லைனா லேட் ஈவினிங்கோ இதை கிளைம் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா பட்ட பகலில் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா கஷ்டம். ஏன்னா அவ்வளோத்தையும் வெயிலில் போகிறது, அதாவது இந்த சீசனில் சொல்கிறேன். நீங்கள் வரும்போது குளிர்காலமாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சாங்க அப்படியே உள்ளே போவோம். ஆனால் இங்கே எல்லா கோயிலோட என்ட்ரன்ஸும் மோஸ்ட்லி இப்படி தாங்க இருக்குது. ஒருத்தர் அம்பு வச்சுட்டு உட்கார மாதிரி. நேற்று ஒன்று போனோம், இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் நைஸ். இது வந்து ஒரு நார்மல் செட்டப் மாதிரி தான். இதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு மெயினான மேட்டரே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கல்லெலாம் நவுறாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, பவுண்ட்ரி மாதிரி. புது டெக்னிக் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மெயின் இந்த கோவில் ஏரியா. இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஏறி போனீங்கன்னா அந்த தூணாக வரும், 1000 தூணுக்கு மேலே. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஏறி போனீங்கன்னா ஃபைனல் ஷ்ரைனுக்கு நீங்கள் போகலாம். நல்லா இருக்கு லொக்கேஷன். இப்படி தான் நம்ம மேலே ஏறி போகணும், பொறுமையாக போகலாம் வாங்க. ஜாப்பனீஸோட புத்திசம் பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாதுங்க. இவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இவங்க கல்ச்சரு. இங்கே பாருங்க குதிரை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பரில். ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சுங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 minutes வாக் பண்ணி வந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு அந்த தூண்கள் ஆரம்பிச்சிடும். இந்த ஏரியா செம்ம க்ரௌடாக இருக்குமா. ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது மேலே நடந்து போனால் தான் கூட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சூப்பராக ஃபோட்டோ எடுக்க முடியும். இன்னும் மேஜிக்கலாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு. பாடுவோமா? கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. அப்போ ஆத்தாடி தரம் 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 சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம மேலே தான் நிறைய தப்பு இருக்குது, பட் இருந்தாலும் அது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயங்க. சினிமா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே முன்னாடிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என் தலைவன் சங்கர்லாம் அந்த அதிசயமே உலக அதிசயம் பாட்டில் எத்தனை இடத்த சுற்றி காட்டியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரேஷனான இந்த கண்டாங்கி பாட்டில் கியோட்டோவில் வந்து கியோட்டோவோட அழகான இடம் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. பட் இப்போ காலம் ஆக 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 பாட்டே இல்லாமல் படம் வருது. அப்படி பாட்டு போட்டாலும் செட்டுக்குள்ளே முடிச்சிடுறாங்க, இல்லைனா கதையோட கதையாக போயிடுது. ஸோ இதுக்காக மெனக்கெட்டு அழகழகான இடத்தெல்லாம் வந்து எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பாட்டை வச்சு எவ்வளோ அழகழகான இடம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த குசேலன் படத்தில் வரல 10 ரூபாயில் உலகத்தையே சுற்றி காட்டுறது சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமா டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இவங்களாம் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவலர்ஸுங்க.
நம்மலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே உலகத்தை அவங்க கண்களால் அந்த கேமராவில் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ மறுபடியும் சினிமாலலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸில் எக்கச்சக்கமாக வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வேணும் தான். பட் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, பாட்டு நல்லா இல்லைனா பாட்டை ஓட்டி விட்டுடுறோம். எனக்கே தெரில கடைசியாக நான் எந்த பாட்டை முழுசாக பார்த்தேன்னு சொல்லிட்டு நான்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவோம். படத்தில் வீட்டில் பார்த்தேன்னா தேட்டரில் பார்த்தா பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த கல்ச்சர் வேணும். அட்லீஸ்ட்டு படத்தில் ஒரு 5 பாட்டு இருந்துச்சுன்னா ஒரு 1-2 பாட்டு இந்த மாதிரி அழகழகான பியூட்டிஃபுல் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே போய் எடுத்தாங்கன்னா தரமாக இருக்கும். மெயினாக சங்கர் சார், KS ரவிக்குமார் சார் எல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து லொக்கேஷனில் போய் எடுப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி எடுக்கணும். என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ லொக்கேஷன் சங்கர் சார்லாம் காட்டியிருக்காருல்ல, வேறு மாதிரி. அந்த அஸ்க சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சாங்லேயும் எவ்வளோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸுங்க. உலகத்தையே சுற்றி காட்டியிருப்பாங்க ஒரு பாட்டில். இங்கே ஆக்சுவலாக வந்து போகிறதுக்கு ஒரு பாதை, வரத்துக்கு ஒரு பாதைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்கங்க. முக்கால்வாசி பேர், அதாவது ஜாப்பனீஸ் இந்த ரூல்ஸ் தெரிஞ்சவங்களாம் ரைட்டில் தான் போகிறாங்க. பட் சில பேர் இந்த வரப்பாதை காலியாக இருக்கே, உள்ளே போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துன்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சப்பட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து இந்த கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு எங்கே ஃப்ரீ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சில பேர் வந்து இந்த பக்கமாக வர போகிறாங்கங்க. அந்த பக்கம் ஏதாவது சீக்ரெட் ஸ்பாட் இருக்கா அப்படின்னு தெரியல. ஒரு ஃபோட்டோவுக்கு எவ்வளோ கிரிமினலாக மாற வேண்டியதாக இருக்குது. அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஊர் லோக்கல் பொண்ணுங்கள்லாம் நேராக வந்தோன்னே இப்படி போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் ஃபோட்டோ பற்றி நிறையாவே தெரியும். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளும் போவோம். நம்மளுக்கு ஒரு வழி கிடச்சிடும் ஈஸியாக. நான் சொல்லலை பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணால் சில நல்லது நடக்கும்னு. இங்கே பார்த்தீங்களா ஒரு காலியான ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது எந்த ஏரியான்னு எனக்கு தெரில. பட் இது அதே தானா இல்லை வேறு ஏதாவது மலையான்னு தெரியல. பரவாயில்ல, நமக்கு தேவையில்ல ஸ்பாட்டு. எல்லாமே மரங்க, சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓ, இப்படி பாதை போகுது, அப்படி ஒரு பாதை போகுது. மொத்தம் எத்தனை பாதை தான் இருக்குதுன்னு தெரியலையே அந்த மலைக்கு. கன்ஃபியூஷன். இது ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம இங்கேயே செட்டில் ஆகி ஒரு நல்ல ஃபோட்டோ போட்டு விட்ருவோம். வெயிட் பண்ணுங்கள். க்ரௌடே இல்லாத சரியான ஸ்பாட் சிக்கிச்சு. பட் சன்னோட டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் ஒன்றும் பெருசாக நம்ம ஃபோட்டோ வரல. பட் லொக்கேஷனோட ஃபோட்டோ பக்கா வந்துருச்சுங்க. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ. ஏன்னா வந்து சூரியன் இஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். நீங்கள் காலைல வந்தால் தான் உங்கள் பக்கம் சூரியன் இருக்குமா, இந்த எழுத்தில் அப்போ தான் தெரியும். இப்போ இந்த எழுத்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கனால ஃபோட்டோவில் உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இவ்வளோ அழகாக இருக்குது எழுத்தோடு பார்க்குறதுக்கு. எழுத்து இல்லாமல் பாருங்கள், வித்தியாசம் புரியுதா? ஏதோ தூணு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அப்படியே திருப்புறேன், இந்த எழுத்தோடு பார்க்க எவ்வளோ மேஜிக்கலாக இருக்குல்ல. இந்த லைட்டிங்லாம் எப்படி தான் வந்து படத்தெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அதுவும் நேச்சுரல் லைட்டிங் வச்சுல நீங்கள் ஒரு பக்காவான ஃபோட்டோ அது மாதிரிலாம் எடுக்கணும்னா ரொம்ப டஃப்பு. சூப்பர் ஸ்பாட்டாக இருக்குது ப்ரோ. இது தரமாக இருக்குது. இருங்க இங்கே ஒரு கிளிக் போட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. ஏறுறதுக்கு மட்டுமே வந்து 2.5 மணி நேரம் ஆகும்னாங்க. நம்ம 1 மணி நேரத்தில் அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம். பட் ஒர்த்து லொக்கேஷனுங்க. எக்கச்சக்க ஸ்பாட் இருக்குது உங்களுக்கு இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஈவினிங் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து சூரியன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கனால. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சூப்பராக இருக்கும். ட்ரக் பண்ணுறதுக்கு நல்ல ப்ளசண்ட் கிளைமேட் இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து பக்கத்துலேயே இருக்க நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். இல்லை கியோட்டோவில் இவ்வளோ அழகழகான இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்று நிறையா இருக்குங்க. இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளால் அவ்வளோ கவர் பண்ண முடியாது ஒரு நாளில். ஸோ கியோட்டோவில் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கூகுள் மேப் ஆக்சுவலாக ஒரு 8 ஆப்ஷன் காட்டிச்சுங்க. டிஃப்ரெண்ட் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு. ஸோ நம்ம அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் வந்து எக்கனாமிக்கல் ஆப்ஷனும் இருக்கும். எல்லாத்துக்குமே ரேட்டு, டைமு, எங்கேருந்து எங்கே மாறணும், எவ்வளோ நடக்கணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன்ன்றது இங்கேருந்து வந்து கியோட்டோ போய் கியோட்டோலேருந்து பஸ்ஸில் போகிறது. பட் எனக்கு தெரிஞ்சு பஸ்க்கு கொஞ்சம் டிராஃபிக் அந்த டிலே அப்படி இப்படி பெருசாக கூகுள் சொல்கிற டயத்தோடு உன்னால் சீக்கிரம் போயிட முடியாது. பட் அதுக்கு பதிலாக நான் 4வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போயிட்டு அங்கே ஒரு ட்ரெயின் லைன் வருதான், அதை பிடிச்சா நம்ம அடுத்த லொக்கேஷன் போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட அங்கே போய் நீங்கள் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். பட் ஒன்று மட்டும் கன்ஃபார்முங்க, நீங்கள் ஜப்பான் ட்ரிப் வரதா இருந்தால் எக்கச்சக்கமாக நடக்கணும். அதுக்கு மட்டும் ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆனால் நடந்தால் ஆகணும். ஓகேவா? வாங்க அந்த ஸ்டேஷன் போயிடுவோம் நம்ம. ஆனால் இந்த ஊரில் ட்ரெயின் கலருக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க.
ஒரு ட்ரெயினும் ஒரு கலராக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு இது ஏதோ சப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை சபர்பன் எக்ஸ்பிரஸோ இது ஜேஆர் லைனில் இல்லை போல இருக்குது. ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட். பரவாயில்ல, இருக்கட்டும். இது கொஞ்சம் சீட் இருக்குது, உட்காந்துருவோம். 9 நிமிஷமா இங்கேருந்து நம்ம போய் இறங்க வேண்டிய இடம். நல்லா இருக்க இடம். இதை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. அட நம்ம ஐயாச்சாமி அந்த காமெடி தாங்க ஞாபகம் வருது. நேற்று நைட் வந்தோமே அதே கியான் ஏரியா தான் இது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனால் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய லாஸ்ட் லொக்கேஷன். இதை நான் நேத்தியே வந்திருப்பேனே. இதுக்கு தான் ஒழுங்காக ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு வரணுன்றது. ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே நடந்து நம்ம அந்த சைட் போவோம். ராமனுக்குன்னு ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நடந்து போயிட்டு இருக்கும் போது தேர் இஸ் அ ராமன் ஃபார் வீகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை போட்டிருக்காங்க. இதான் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. நேற்று நம்ம சாப்பிட்டது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவல் ராமன் எப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற ராமனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறங்க. ஆக்சுவல் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் சைனாவில் போய் சாப்பிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காதான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஊரில் அது எல்லாமே இந்தியன் வெர்ஷனாக இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் வந்து சாப்பிட்டிங்கன்னா இவங்க காரமோ எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக மைல்டாக போடுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்தியன் வெர்ஷன் ஆஃப் எனி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரிஜினல் டேஸ்ட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கிறது நம்மளுக்காக மாடிஃபை பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இதுக்கு தான் நம்ம நேற்று வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு ஒரு 800 மீட்டர் நடந்து போனோம், அவ்வளோதான். கணக்கு பண்ணிங்களா? 1 2 3ன்னு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எத்தனை சொல்லியிருப்பேன். டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் இங்கே நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கணக்கு இல்லைப்பா. இவ்வளோ நாளாக கூகுள் சொன்னதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு டாக்ஸியோட அந்த ரேட் கார்டை பார்த்துட்டு அலறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். 1 கிலோமீட்டர் 500 என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேனரே போட்டிருக்காங்கங்க. 1 கிலோமீட்டர் நம்ம ஊர் பணத்துக்கு ஆல்மோஸ்ட் 300 ரூபாவா? உடனே நினைக்காதீங்க, யோ அந்த ஊர் விலைவாசி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஏங்க அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம திறந்த மனப்பான்மையாக பார்க்கக்கூடாது. கொஞ்சமாச்சு சந்தேகப்படவே வருங்க. ஸோ இந்த ஊரில் டாக்ஸிலாம் ரொம்ப தேவைன்னா எடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நோ 1 கிலோமீட்டருக்கு சரி வேணாம். இதுக்கு மேலே ரொம்ப பேசுனா ஏதாவது சொல்லி இருந்தாலும் 300 ரூபா கொஞ்சம் அதிகம் தான். அங்கே அந்த டாக்ஸி வருது, மேபி அதில் போட்டிருக்கான். நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த முன்னாடி பார்த்த டாக்ஸியில் தெளிவாக போட்டிருக்கான் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 500 என் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் போட்டிருப்பான் தான் நினைக்கிறேன். அந்த போட்டிருக்கு பாருங்கள், 500 போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது ஸ்டாண்டர்ட் ரேட்டு. சீரியஸ்லி ப்ரோ, வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த ஃபைனல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லொக்கேஷனுக்கு. என்ன அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஆக்சுவலாக வந்து சன்லைட்டோட டைரக்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் நல்லா வரும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஜப்பான் வந்து ஒரு ஃபோட்டோ கூட ஒன்றும் எடுக்கலைங்க இன்ஸ்டாகிராம் போடுறதுக்கு. ஒன்றுமே நல்லா வரல. ஃபஸ்ட்டு நம்பில் கறி வண்டியில் இந்த கறி எள்ளி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலமையில தான் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்செல்லாம் வேர்த்து போய் எப்படி கிடக்க பாருங்க. என்ன தான் தொடச்சாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறுபடியும் வேறு வந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ கூட நல்லா இல்லை. வெரி டஃப். ஸோ சம்மர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜப்பான் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, ஒரு ஃபோட்டோ கூட உருப்படியாக வராது. ஃபைனலி நல்ல ஃபோட்டோஸ் வந்துருச்சுங்க. பர்ஃபெக்ட் லைட்டிங் ஆங்கிள். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கண்டாங்கி லொக்கேஷன் நம்பர் 3 ஹொக்கான்ஜி டெம்பிள். கூட்டம் வந்துருச்சு. எப்போ கூட்டம் இருக்கும் எப்போ கூட்டம் இருக்காதுன்னே தெரியாது. பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரீட்டு. படுவோமா? இதுக்காக எல்லாம் காண்டா போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சரி, ஒரே ஒரு தடவை தானே. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அந்த படம் வந்த போது ஜீ தமிழ்லையோ விஜய் டிவிலையோ வந்து ஒரு பாட்டு பாடுற ஷோ ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு ஆடிஷனுக்கு வரும்போது இந்த கண்டாங்கி பாட்டை வந்து அந்த ஈன்னு இழுத்துச்சு ஒன்று. அந்த மொமெண்ட் மட்டும் ஞாபகம் இருக்குது. நானும் என் கசின் சிஸ்டரும் அதை பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில.
மேபி சரிகமப்பாவா சூப்பர் சிங்கரான்னு தெரில, ஏதோ ஒரு ஷோவில் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். சூப்பர் ஸ்பாட்டு. பட் இந்த டெம்பிள் வந்து வீக் டேஸில் திறக்க மாட்டாங்களாங்க, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் திறப்பாங்களாம். அது என்ன கணக்குன்னு தெரில, பட் நல்லா இருக்குது. இது ஜாப்பனீஸ் டெம்பிள் மாதிரியே இல்லை, பாலினஸ் டெம்பிள் மாதிரி இருக்குது இல்லை, பாலியில் இருக்க கோயில் மாதிரி தானே இருக்குது. பட் செம பிரம்மாண்டவங்க. அந்த உச்சியில் இருக்க கோபுரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அட்டகாசம். அப்படியே திருப்பினா த பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட்ஸ். இதை தான் நீங்கள் எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்க. கியோட்டோன்னு சொன்னாலே இதை தாங்க காட்டுவாங்க. அம்பிட்டு தாங்க. ஒன்று ஒரு 4 இடம் இருக்குது, அது எல்லாமே கோவில் ஏரியா. நம்ம நேற்று ஒரு கோயில் பார்த்தோம். ஸோ மிச்செல்லாம் அப்படியே தான் இருக்கும். வேணும்னா நாளைக்கு காலைல ட்ரை பண்ணுவோம், எல்லாம் முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது கொஞ்சம் பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. பட் ஆக்சுவலியாக ரொம்ப குட்டி. இது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், இது தவிர இங்கே எதுவுமே இல்லை. ஒரு காம்பவுண்ட் ஆள் அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இந்த டெம்பிளோட வியூ பார்க்கறதுனால தான் இது இவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா ஈவினிங் வரணும். நம்ம முன்னாடி போனோம் பார்த்தீங்களா இந்த பில்லராக, அதில் நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா அதுக்கு மார்னிங் போகணும். ஓகே, பிளான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. அது காலைல, இது ஈவினிங். ஓகே, நடுவில் கேப்பில் ஒன்று கொஞ்சம் டெம்பிள்ஸ் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க, இல்லை நம்மளோட ரொமான்டிக் ட்ரெயின் போங்க. பட் ஆர்டர் படி வரணுன்னா நீங்கள் ரொமான்டிக் ட்ரெயின்லேருந்து டைரெக்டாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி போன பிளான் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ் பிளான், அதாவது இதுக்கு அடுத்து அது போனால் டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி பிளானில் தான் நான் போனேன். டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் மணி சேவ் பண்ணுற மாதிரி. நீங்கள் மாறி 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 போனீங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஊரே சேர்ந்து எல்லா பக்கமும் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன ஏங்கிள் திடீர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியலையே. ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. இருங்க மேலே போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த ஏங்கிள் எடுத்துருப்ப நீ அப்படின்னு தான் இருக்குது. மேபி அந்த சன்னு வந்து அந்த கோபுரத்திட்ட வரும்போது நல்லாயிருக்கும் போல வியூ. நல்லா தாங்க இருக்குது, மேஜிக்கலாக இருக்குல்ல. ஸோ இப்போ கண்டாங்கி படத்தில் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வியூவா இல்லை பேக் சைடு வியூவா, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஐம் நாட் ஷுவர். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பகலில் வரணும் இந்த வியூக்கு. அதாவது பேக் சைடு வியூ வேணுன்னா நீங்கள் பகலில் வரணும், ஃப்ரண்ட் சைடு வியூ வேணுன்னா ஈவினிங் வரணும். இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். நைஸ் ப்ரோ. சரிங்க மக்களே, இந்த மாலை மங்கும் ஒரு ஈவினிங் வேளையில் அப்படியே நடந்து நம்ம ரூமுக்கு போய் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். 2 கிலோமீட்டர் மட்டும்தான். இல்லை எண்டையில் 2.5 அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு வழி இல்லை அத்தா. இந்த ஊரில் அப்படி தான், நீங்களே பார்க்குறீங்களே. நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து இங்கே நடக்கிறாங்க, நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் பஸ்ஸுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் பஸ்ஸுக்கு பெரிய க்யூவில் நின்று போகிறதுக்கு கூகுள் அழகாக ஷார்ட்கட் காட்டுது. 2 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி படப்படம் நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துடுறாங்க, அம்பிட்டுதான். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நடக்கிற மாதிரியே வாங்க, அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸி தான். ஸோ அப்படியே ஜாலியாக வந்து இந்த ஈவினிங் வேலையில் நடக்க என்ன கஷ்டமாக இருக்க போகுது. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே.